ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு கேட்ஜெட் தான். கேட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்டு. பட் இது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டஸ்ட்பின் கவர். டஸ்ட்பினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அப்படியே போட்டுட்டு அப்படியே எடுத்து போய் த்ரோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ டெய்லி யூசேஜுக்கு நம்ம வாஷ் பண்ண முடியாத கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம டஸ்ட்பின் பேக் மாதிரி நம்ம வாங்கி அதை போட்டோம் அப்படின்னா, ஸோ அது நம்ம அப்படியே ஜஸ்ட் கவர் நம்ம கட்டிட்டு தூக்கி போட்டுடலாம். நீட்டாகவும் இருக்கும், எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் குப்பை வெளியே சிந்தாது. ஸோ நல்லாயிருக்கும். ரெகுலராக ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக அமேசானில் வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு மீஷோவில் வாங்கியிருக்கோம். மீஷோவில் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே பாதிக்கு பாதி எனக்கு ரேட்டு கிடச்சிது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 ருபீஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு கிடச்சிது. நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. ஸோ அதோட ஜஸ்ட் அன்பாக்சிங், அது என்னென்ன சைஸ் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்க கவர் தான். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைஸஸில் இருக்குது. ஒன்று வந்து 19க்கு 21 சின்ன டஸ்ட்பினுக்கு, கொஞ்சம் மீடியம் சைஸ் டஸ்ட்பினுக்கு 24க்கு 32. ஸோ 2 சைஸில் வாங்கியிருக்கோம். அந்த கையிலே கேட்டுதான் டேப் ஒரு இடம் பிடிக்க முடியல. அப்புறம் உள்ளே வர கவர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். இந்த டஸ்ட்பின் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வேலையை மிச்சம் பண்ணிடலாம். நம்மளுக்கு நீங்கள் டஸ்ட்பினை எடுத்து இன்னொரு இடத்துல கொட்டி அப்படிலாம் பண்ணுறதுக்கு இல்லாமல் மீஷோவோட பேக்கிங் சூப்பராக இருக்குது. பேக்கிங் ஆக்சுவலாக 3 ஆர்டர் இருக்குது. அதனால் 3 ஆர்டரையும் உள்ளே போட்டு ஒரே பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19க்கு 21. எல்லாமே பிளாக் கலர் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 6 பேக்கெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24க்கு 32 பிரிக்கும். இந்த பிராண்டு தான் நம்ம வாங்கணும், XOP. 24-32 சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 75 கவர் இருக்கும் இதில். ஏன்னா ஒரு இதில் வந்து 15 கவர் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மொத்தம் 5 இதில் இருக்குது பார்த்திங்கன்னா 5 பேக்கெட்டு. 5 பேக்கெட்னா 75 பேக் இதில். இதுலேயே நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வேரியண்ட்டு வரும் 150 ருபீஸ். பேக் ஆஃப் 6. ஒரு பேக்கெட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 பேக்கெட் மொத்தம் இதில். இதையே ஓப்பன் பண்ணிடலாம். வரும் 19க்கு 21 இருக்கு இல்லையா? இதில் ஒன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கும். இது சின்ன கவர், நம்ம சின்ன டஸ்ட்பின் போடுறதுக்கு. ஸோ டோட்டலாக 180 பேக். ஒன்று 150 ரூபா. இது 150, இது 150, இது 150. டோட்டலாக 75, 150 கவர். இது ஒரு 180. டோட்டலாக 300 பேக். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய ஃபேமிலி அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ஓப்பனே பண்ணாமல் ஒரு அன்பாக்சிங் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இதை போட்டேன். ஏன்னா நார்மலாக நீங்கள் வெளியே போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கிறதுலாம் 35 ருபீஸ் 50 ருபீஸ்ன்றாங்க. நம்மளுக்கு ரேட் அதிகம் தான் இருக்குது. இது கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி ரேட்டில் கிடைக்குது. இங்கே வர ஒரு கவரோட லென்த்து எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த விட்டு வந்து இது வரலாம் இப்படி இருக்கிறத கரெக்டாக அவங்களே ஓட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கேச்சிக்கலாம். ஏன்னா அடுத்த இதோட ஓப்பனிங் இது க்ளோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணியிருப்பாங்க. இது கீழே இருக்கிறது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற அடுத்த ஓப்பனிங் அதில் தான் நீங்கள் கிழிக்கணும். கிழிச்சிட்டு இதை வந்து நீங்கள் பிச்சு வச்சுக்கலாம்.
பீஸ் ஒட்டி வைக்கணும் இல்லை கவரில் போட்டு வைக்கணும், போட்டு வச்சுக்கணும். இதில் நடுவில் ஒரு சின்னதாக கயிறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் அடுத்த வாட்டி பேக்கை வெளியே போடும் போது நீங்கள் இதை அப்படியே கட்டி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நல்ல குவாலிட்டி, நல்லா இருக்குது. இத்தனை வாட்டி நான் வாங்கினதில் என்னென்ன பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணால் இது நல்லாவே இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் மீடியம் சைஸ் டஸ்ட்பினுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம டஸ்ட்பினில் ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் இது நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே இப்படி ஃபுல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படி கட்டிக்கலாம். மோனையை நான் ரஃபாக இது பண்ணுறேன். அவ்வளோ அப்படி கட்டிட்டு அது நீங்கள் அப்படியே கீழே போட்டலாம், இல்லை வெளியே வச்சுட்டு அவங்க வரவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கீழே போட்டலான்னா ரோட்டில் போட்டுறக்கூடாது, குப்பத்தொட்டில் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டோடு பண்ணி காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸ், அதேமாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு எங்களை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய், டாடா.